இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணும்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தனல்லவர் அமேன் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தனல்லவர் அமேன் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கத்தனல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருடைய சுத்த கிருபையினாலே இரக்கத்தினாலே கர்த்தர் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் நிறைந்த ஷார்ட்ஸை பார்க்கிற அன்பு பிள்ளைகள், சண்டே மெசேஜ் மூலமாய் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற ஆழமான மறைப்பொருளை அவ்வளோ தெளிவாய் கர்த்தர் கொடுக்கிற அந்த உள்ளார்ந்த அருமையான முத்துக்களான வார்த்தைகளை கேட்க ஒரு நாளும் தவற வேண்டாம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அதற்காக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போக வேண்டாம் என்று கர்த்தருடைய அன்பு மகள் சொல்லவில்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கலந்து கொண்டு தேவ செய்தியை கேட்டுவிட்டு வந்து உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தருடைய அன்பு மகள் மூலமாய் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் பரத்திலிருந்து கொடுக்கிற அந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அப்படி செய்வீர்களா எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தைகளே? ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் சூப்பராய், அழகாய், நேர்த்தியாய் கர்த்தர் நடத்துகிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, இன்றைய நாளில் இருந்து நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாமா? அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு மாதமும் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. அதனால் ஒவ்வொரு மாதம் முதல் வியாழக்கிழமை நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்தை கேட்பதோடு மாத்திரமல்ல, அந்த வாக்குத்தத்த வசனம் இந்த மாதத்திலே என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று அசைக்க முடியாத விசுவாசத்தோடு அந்த வசனத்தை உறுதியாய் பற்றி கொண்டு நீங்கள் நடந்தால் நிச்சயமாய் ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்த வசனத்தின்படியே உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, சண்டே மெசேஜை மாத்திரமல்ல, ஒவ்வொரு மாதமும் முதல் வியாழக்கிழமை இந்த பிரயோஜனமான அடிமை மூலமாய் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்திற்குரிய வார்த்தைகளையும் கேட்டு நீங்கள் பயம் பெறலாம். அது மாத்திரமல்ல, ஷார்ட் மெசேஜ், ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சி, இப்படி எல்லாவற்றையும் கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறதுனால கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள், இஸ்ரவேலின் பெருமந்தைகள் விசுவாசத்தோடு கேட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை ரசிக்க முடியாத விசுவாசத்தோடு நாம் எல்லாரும் சேர்ந்து ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடின ஒரு அருமையான பாடலை பாடலாமா? பழைய பாடல், அருமையான ஒரு பாடல். நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை பாடலாமா? கண்களை மூடி கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் அங்கும் இங்கும் பார்க்காமல் நாம் ஒருமனப்பட்டு இந்த பாடலை பாடலாமா? புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவின இரத்தத்தாலே, சுகம் தந்த காயத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, திடன் தந்தார் ஆவியாலே, எனக்கு திடன் தந்தார் ஆவியாலே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது,
மகிமையின் ராஜா அவர், மகிமையின் ராஜா அவர், மகத்துவமானவரே, இயேசு மகத்துவமானவரே. அன்பான தேவ ஜனமே, நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற நேரங்களில் எல்லாம் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரிடமிருந்து உங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்கும்படியாய் அருமையான ஒரு பதில் வருவதோடு மாத்திரமல்ல, கர்த்தர் உங்கள் குறைகளை எல்லாம் நிறைவாக்குவார். ஆமென், அல்லேலூயா. உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மையே நம்பி உள்ளோம், பூரண சமாதானம், பூரண சமாதானம் புவிதனில் தருபவரே, தினமும் புவிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம், புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள தேவா, வல்லமையுள்ள தேவா, வரங்களின் மன்னவனே, எல்லா வரங்களின் மன்னவனே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம், புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு, கோபமோ ஒரு நிமிடம், கோபமோ ஒரு நிமிடம், அவர் கிருபையோ நித்தம் நித்தம், அவர் கிருபையோ நித்தம் நித்தம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம், புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். எனக்கன்பான தேவ ஜனமே, நீங்கள் இருக்கிற இடங்களிலேயே கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை, அவருடைய வல்லமையை உணர்ந்தவர்களாய் கண்களை மூடி நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? கர்த்தர் நல்லவர், இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. என்னால் ஒன்றும் கூடாது தகப்பன், உமக்கு தெரியும் உடைய அன்பு மகள் அப்ரோச்சனமான அடிமை என்று. ஆனாலும் கூட உடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் உடைய சித்தத்தின்படி உண்மையும் உத்தவமாய் உமக்காக ஓட்டத்தை ஓடுகிற மகள் என்பது கர்த்தருக்கு மாத்திரமே தெரியும். இரக்கமுள்ள ராஜாவே, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியாரவர் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே. செய்தி கொடுக்கிற வேளையிலே, பாடும் பொழுது, ஜெபிக்கிற பொழுது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தரே உடைய அன்பு மகளை உடைய கரங்களில் மூடி மறைத்து பாதுகாத்து உடைய வல்லமை உடைய பிரசன்னத்தினால் நிறைத்து கர்த்தர் நீங்க நடத்துங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. நன்றி இயேசப்பா. எனக்கன்பான தேவ ஜனமே, இன்று கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று கொடுத்த வேத வசனம் சங்கீதம் 30:5 வேத வசனம். சங்கீதம் 30:5 வேத வசனம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும். சங்கீதம் 30:5 வேத வசனம். நாம் எல்லாரும் சேர்ந்து மறுபடியுமா இந்த வேத வசனத்தை வாசிக்கலாமா? அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கர்த்தர் 2025 வருடம் நவம்பர் மாதத்திற்கென்று கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கரங்களை தட்டி ஸ்தோத்திர பலிகளை எடுக்கலாமா? கர்த்தர் நல்லவர். வருடத்தின் கடைசி மாதத்திற்கு முந்தின மாதம் வந்திருக்கிறோம் இல்லையா? என்னதான் பாடுகள் நம் வாழ்க்கையில் வந்தாலும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கொரோனா போன்ற வைரஸ் நோய்களுக்கு நம்மை விலக்கி பாதுகாத்து, யுத்தங்களுக்கு நம் இந்திய தேசத்தை விலக்கி பாதுகாத்து, நமக்கு
சேமத்தை கொடுத்த அவருடைய சுத்த கிருபைக்காக நன்றி சொல்லலாமா? எனக்கன்பான தேவ ஜனமே, 2025 வருடம் 10 மாதங்கள் நம்மை பாதுகாத்த தேவன் இனிமேலும் அப்படியே பாதுகாப்பார். அமேன். அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம் இந்த வேத வசனத்திலே கர்த்தருடைய கோபம் ஒரு நிமிடம். இந்த வேத வசனத்தை நீங்க வாசித்த உடனே நீங்க சொல்லுவீங்க, கர்த்தருடைய கோபம் ஒரு நிமிடம் என்றால் ஏன் அடுத்த நிமிடம் என் வாழ்க்கையில் அவருடைய மன்னிப்பு வரவில்லை என்று? சாயங்காலத்திலே அழுகை என்றால் விடியற் காலத்திலே களிப்புண்டாகும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்படி என் வாழ்க்கையில் இல்லையே. நான் எத்தனையோ காரியங்களுக்காக என் உள்ளத்தின் ஆழத்திலே கண்ணீர் வடிக்கிறேனே. என் வாழ்க்கையிலே நித்தம் நித்தம் சஞ்சலத்தை தானே கர்த்தர் வைத்திருக்கிறார். எப்பொழுது மகிழ்ச்சி உண்டாகும் என்று வருத்தத்துடன் சொல்கிறீர்கள் அல்லவா? எனக்கன்பான தேவ ஜனமே, முதல்ல ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2 பேதுரு 3வது அதிகாரம் 8வது வேத வசனத்தின்படி, பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் என்று பேதுரு அழகாய் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். 2 பேதுரு 3வது அதிகாரம் 8வது வேத வசனம். இதிலே நாம் பார்க்கிறோம், பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் என்று அருமையாய் பேதுரு மூலமாய் கர்த்தர் தெளிவாய் சொல்கிறார். கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல இருக்குமாம். 1000 வருஷம் ஒரு நாள் போல இருக்குமாம். நீங்கள் உடனே நினைக்கலாம், இந்த உலகத்திலே நீங்கள் கேட்கிற எந்த ஒரு காரியமும் 1000 வருஷங்கள் கழித்துதான் நிறைவேறும் என்றால் அது நடக்கிற காரியம் அல்லவே. 1000 வருஷ அரசாட்சியில்தான் என் விண்ணப்பங்கள் நிறைவேறும் போல என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, நீங்கள் இப்படி மாற்றி யோசித்து பாருங்களேன். கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல இருக்கிறதுனால 1000 வருடங்களில் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை கர்த்தர் ஒரே நாளில் நிறைவேற்றுவார் என்று. ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ அருமையான காரியம் இல்லையா? கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல் இருக்கிறதுனால நீங்கள் இவ்வளோ காலங்களாய் கர்த்தருடைய சமூகத்திலே ஏறெடுத்த விண்ணப்பங்கள் அது எத்தனை வருஷங்களாய் இருந்தாலும் கூட 1000 வருடங்களில் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை ஒரே நாளில் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவாதி தேவனாகிய கர்த்தர் இந்த 2025 வருடம் நவம்பர் மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே நீங்கள் ஏறெடுத்த விண்ணப்பங்களுக்கு ஆம் என்றும் ஆமன் என்றும் பதில் தருவார். உங்கள் வாஞ்சிகள் எல்லாவற்றையும் ஒரே நாளில் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். இப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்ல? அதனால நீங்க உரத்த சத்தமாய் சொல்வீர்களா, இத்தனை வருடங்களாய் நாங்கள் கர்த்தரிடம் ஏறெடுத்த விண்ணப்பங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் இருந்து ஒரே நாளில் நிறைவேற்றுவார் என்று. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு அப்படித்தானே வாக்கு கொடுத்திருக்கிறார். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும் என்று. பொழுது சாய்ந்து பொழுது விடுகிற நேரத்திலே மகிழ்ச்சி உண்டாகும் என்று. ஆமென். அல்லேலூயா. நிச்சயமாய் அப்படித்தான் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அப்படித்தான் நிறைவேறப் போகிறது. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆமென் அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தர் நல்லவர். இந்த மாத வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தர் நாம் செய்த பாவங்களுக்காக நம்மிடம் கோபப்பட்டாலும் கூட அவர் நமக்கு இறங்கி தீர்க்காயுசை நமக்கு தருவார். நம்முடைய கண்ணீரை கர்த்தர் துடைத்து நம்மை மகிழ்ச்சியினால் கர்த்தர் நிரப்புவார். நாம் என்னென்ன காரியங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்திலே விண்ணப்பித்தோமோ அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் சீக்கிரமாய் ஒரே நாளில் நிறைவேற்றி நம்மை ஆனந்த களிப்பினால் நிரப்புவார். ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்க நினைக்கலாம் நம் தேவன் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள தேவன் என்று. ஆனால் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு தெரியும், கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவன். அவர் பட்சிக்கிற அக்கினியாய் நம்முடைய பாவங்களை கட்டி எழும்புவார் என்று கர்த்தருடைய அன்பை ருசித்த பிள்ளைகளுக்கு தெரியும். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, ஏன் கர்த்தர் அப்படி எழும்புகிறார்? ஒரு தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தர் நம்மை சிட்சித்து, நாம் பாவம் செய்யும் பொழுது சிட்சித்து நம்மை அரவணைக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த உலகத்திலே ஒரு தாய் பெற்றெடுத்த 3 பிள்ளைகளோ 4 பிள்ளைகளோ, அந்த பிள்ளைகளில் ஒரே ஒரு பிள்ளை கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவங்களை செய்யலாம். அந்த நேரத்திலே அந்த தகப்பன் என்ன செய்வார்? பொதுவாகவே தாயை காட்டிலும் தகப்பனுக்கு எரிச்சலும் கோபமும் அதிகம் உண்டு என்பது
உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அவனுடைய மகன் வழிமாறி செல்லும் பொழுது, பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி அதிலேயே உழன்று கிடக்கும் பொழுது, அந்த தகப்பன் அவனுடைய மகனை அடிப்பார். கோபமாக அடித்து தாயை அழைத்து, அவனுக்கு சாப்பாடு கொடுக்காதே, அவனை பட்டினியாய் போட்டுவிடு, அவன் கையில் ஒரு பணத்தையும் கொடுக்காதே, அவன் வெளியே எங்கும் செல்ல வேண்டாம் என்று சொல்லி கோபமாக வெளியே சென்று விடுவார். அந்த நேரத்திலே அந்த மகன் என்ன செய்வான்? வாங்கின அடி தாங்காமல் அழுது தான் செய்த தப்பை உணர்ந்து மறுபடியுமாய் தகப்பன் வீட்டிற்கு வரும் பொழுது அவருடைய கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்பான். ஏன்னா அவன் சாப்பிட ஆகாரம் கிடைக்காது, இல்லாவிட்டால் ஒருவேளை அவன் மனம் திரும்பி இருக்கலாம். அப்படி மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கும் பொழுது அந்த தகப்பனார் என்ன செய்வார்? உன்னை கட்டி அணைத்து அரவணைத்துக் கொள்வார். இனி பாவம் செய்யாதே, இனி நான் உன்னை அடிக்க மாட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாப்பாடு கொடு என்று சொல்லி அவன் தாயிடம் கட்டளையிடுவார். ஆனால் அதே மகன் தொடர்ந்து பாவத்திலேயே இப்படி சொல்லிவிட்டு மறுபடியுமாய் அதே பாவத்தை தொடர்ந்து செய்தால் என்ன நடக்கும்? அந்த தகப்பனார் அந்த மகனை வீட்டை விட்டு வெளியேற்றி விடுவார் இல்லையா? எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, வேதத்திலே லூக்கா 15வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஒரு தகப்பனுக்கு 2 மகன்கள். 2வது மகன் என்ன செய்கிறான்? ஊதாரித்தனமாக பல பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி திரிகிறான். அவன் தன் தகப்பனிடம் வந்து சொத்தை பங்கிட்டு தர வேண்டும் என்று கேட்கிறான். அப்படி அவன் கேட்டவுடன் அந்த தகப்பன் அந்த இளைய மகனுக்கு சேர வேண்டிய பங்கை பிரித்து கொடுக்கிறார். என்ன நடந்தது? சில நாள் சென்ற பின்பு அந்த இளைய மகன் தூர தேசத்திற்கு சென்று துன்மார்க்கமாய் ஜீவித்து அந்த சொத்துக்களை எல்லாம் அழித்து போடுகிறான். அப்படி அழித்து போட்ட பிறகு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம். அவன் சாப்பிட ஆகாரம் கிடைக்கவில்லை. பன்றிக்கு போடுகிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. அதனால் அவனுக்கு புத்தி தெளிந்தது. சாப்பிட ஆகாரம் இல்லை என்றால்தான் இந்த உலகத்திலே ஒரு மகனுக்கு புத்தி தெளிகிறது. அவன் உடனே நினைக்கிறான், நான் பாவம் செய்து விட்டேன், அதனால் என் தகப்பனிடம் சென்று மன்னிப்பு கேட்பேன் என்று சொல்லி அவன் எழுந்து தன் தகப்பனை நோக்கி ஓடி வருகிறான். இவை எல்லாவற்றையும் இந்த ஓமையை நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் லூக்கா 15வது அதிகாரத்திலே சொல்கிறார். பாவியாய் ஜீவித்த அந்த மகன் தூரத்திலே வரும் பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருக்கத்தோட ஓடி அவனை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து அரவணைக்கிறான். உடனே இந்த மகன், இளைய மகன் என்ன செய்கிறான்? தகப்பனிடம் மன்னிப்பு கேட்கிறான். அந்த தகப்பன் அந்த இளைய குமாரனை மன்னித்து அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுத்து அவனை அணிந்து கொள்ள செய்து அவன் கைகளுக்கு மோதிரத்தையும் போட்டு அவன் கால்களுக்கு பாதரட்சைகளையும் தரப்பிக்கிறான். அது மாத்திரமல்ல, விருந்து உபசாரம் அவன் வீட்டில் நடக்க ஆரம்பிக்கிறது. எனக்கன்பான தேவ ஜனமே, எதனால் இப்படி நடக்கிறது? அந்த தகப்பன் அதற்குரிய பதிலை லூக்கா 15வது அதிகாரம் 24வது வேத வசனத்திலே சொல்கிறான். லூக்கா 15:24 வசனம், என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான் என்று சொல்லி, என் குமாரன், என் இளைய மகன் மரித்தான், ஆனாலும் கூட மறுபடியுமாய் அவன் திருந்திய மகனாய் வீடு தேடி வந்திருக்கிறான். காணாமற் போன என் மகனை நான் திரும்பவும் கண்டுகொண்டேன் என்று சொல்லி அவன் மனம் மகிழ்ச்சியினால் நிறைகிறது. எனக்கன்பான தேவ ஜனமே, இங்கே கர்த்தர் ஓமையாய் சொல்கிற அந்த தகப்பனே பொல்லாத வழிகளில், பாவ வழிகளில் அவன் சம்பாதித்த ஆஸ்தியை அழித்து போட்ட தன்னுடைய குமாரனை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறான் என்றால், நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர், சகலத்தையும் செய்ய வல்லவராகிய தேவன், பாவிகளை மீட்டு ரட்சிக்க வந்த தேவன், மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவர் அல்லவா? அவர் உங்கள் பாவங்களை மன்னிக்க மாட்டாரா? அவர் நீங்கள் செய்த பாவங்களுக்காக உங்களை கோபப்பட்டு தண்டித்தாலும் கூட நிச்சயமாய் நீங்கள் அவரை நாடி ஓடி வந்து அவருடைய சமூகத்திலே உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கும் பொழுது, இந்த தகப்பனை காட்டிலும் அதிக அன்புள்ளம் கொண்ட தேவாதி தேவனாகிய கர்த்தர் உங்கள் பாவங்களை மறந்து மன்னித்து உங்களை ஏற்றுக்கொள்வார். ஆமென், அல்லேலூயா. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. ஆமென், அல்லேலூயா. அதனால் எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் குடிகாரர்களாய் இருக்கலாம், போதை பழக்கங்களுக்கு அடிமையானவர்களாய் இருக்கலாம், பலவித அசுத்த காரியங்களை செய்தவர்களாய் இருக்கலாம். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று நினைத்தாலும் கூட சத்துரு உங்கள் இருதயத்திலே
களையை விதைத்துக் கொண்டே இருப்பான். நீ பாவி, நீ பாவி, உன்னை கர்த்தர் மன்னிக்க மாட்டார். நீ எவ்வளவு பெரிய பாவம் செய்திருக்கிறாய், நீ மனம் திரும்பவே முடியாது, அதனால் உன் உயிரை மாய்த்துக் கொள் என்று அவன் அந்த களையை உங்கள் ஆத்துமாக்களில் விதைத்துக் கொண்டே இருப்பான். அதனால் நீங்கள் சோர்வடைந்து, ஐயோ, இந்த உலகத்தில் நான் திருந்தினாலும் கூட நான் சந்தோஷமாக வாழ வழியே இல்லையா, நான் தற்கொலை செய்து மாண்டு போவது நல்லது என்று நினைத்து தன் உயிரை மாய்த்துக் கொள்கிற அநேக பிள்ளைகள் உண்டு. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, கர்த்தருக்கு விரோதமாய் என்ன பெரிய பாவம் செய்திருந்தாலும் கூட உங்கள் பெற்றோர் கூட மன்னிக்க மாட்டார்கள். ஆனால் நீங்கள் இயேசு மகாராஜா அவரிடம் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கும் பொழுது எந்த ஒரு மனிதனிடமும் சென்று பாவ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமில்லை. அவருடைய சமூகத்திலே கண்ணீர் வடித்து மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் உங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து உங்களை தம்முடைய சொந்த மகனாய், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட மகனாய் மகளாய் ஏற்றுக்கொள்வார். ஆமென், அல்லேலூயா. சாயங்காலத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, ஆகையால் நீங்கள் தற்கொலை முடிவை எடுக்காமல் மனம் திரும்பிய மகனைப் போல உங்கள் பரம தகப்பனை நோக்கி ஓடி வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் களிப்புண்டாகும், ஆனந்த களிப்புண்டாகும். ஆமென், அல்லேலூயா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கண்ணீரை காண்கிறார், உன் கதறலை கேட்கிறார், வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார், உனக்கு விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, கூப்பிடு உண்மையாய், குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே, கண்ணீரை துடைப்பவர் கதவண்டை நிற்கிறார், உன் கதவண்டை நிற்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எனக்கன்பான தேவ ஜனமே, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இப்ப இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்க போகிறோம். முதல்ல அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்?
தாவீது ராஜா அதே சங்கீதம் 30:9 வசனத்திலே சங்கீதம் 9 சொல்லியிருப்பது போல கர்த்தரை நோக்கி நம்மை நாமே தாழ்த்தி ஜெபம் பண்ணி கூப்பிட வேண்டும். அவன் என்ன சொல்கிறான்? கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி கர்த்தாவை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் மைக்கேத்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் வந்திருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்தால் தாவீது ராஜாவை போல சங்கீதம் 30 9, 10 வேத வசனத்திலே அவன் கூப்பிட்டது போல நீங்கள் கூப்பிட வேண்டும். கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி கர்த்தாவை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன் என்று தாவீது ராஜா சொல்கிறான். கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி அவர் பாதபடியில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். என் விண்ணப்பத்திற்கு செவிக்கொடும் கர்த்தாவே, என்னை மன்னியும், என் மேல் இரக்கமாயிரும், நீர் எனக்கு சகாயம் செய்யும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கெஞ்ச வேண்டும். அப்பொழுது என்ன நடக்கும் உங்கள் வாழ்க்கையிலே? தாவீது ராஜா சொன்னது போல சங்கீதம் 11 வேத வசனத்தில் உள்ளது போல, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர் என்று தாவீது ராஜா சொல்கிறான். அப்படி அவன் தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணின வேளையிலே கர்த்தர் அவனுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினாராம். அது மாத்திரமல்ல, அவனுடைய அந்த இரட்டை அவன் வாழ்க்கையில் வந்த பாடுகளை களைந்து போட்டு மகிழ்ச்சியினால் அவனை நிரப்பினாராம். அதுபோலதான் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அவர் உங்களுக்கு மனம் இறங்கி உங்கள் கண்ணீரை களிப்பாக மாற்றுவார். அது மாத்திரமல்ல, உங்கள் பாடுகளை உங்களை விட்டு அகற்றி போட்டு உங்களை மகிழ்ச்சி என்னும் கட்டினால் நிரப்புவார். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, அப்ப நீங்களும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே கெஞ்சி உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ண வேண்டும். ஆபத்து காலத்தில் கூப்பிடும் போது அருகில் வந்து கரம் பிடிப்பாரே. கண்ணீரின் பாதையில் நடந்திடும் போது தோளில் சுமந்து தாங்கிடுவார். யாக்கோபின் தேவனும் உயர்ந்த அடைக்கலமே, பலனும் அவரே, துணையும் அவரே, பாதுகாக்கும் பரமன் அவரே. பலனும் அவரே, துணையும் அவரே, பாதுகாக்கும் பரமன் அவரே. ஆமென். எனக்கன்பான தேவ ஜனமே, கர்த்தர் எதனால் நம்மிடம் கோபப்படுகிறார்? நாம் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தர பாதையிலே பகலிலே மேகஸ்தம்பமாய் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் பாதுகாத்து வழிநடத்தின தேவன் அவர்கள் பாவம் செய்த நேரங்களில் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமான ஜனங்களாய் இருந்தாலும் கூட அவர்களிடம் கோபப்படுகிறார், அவர்களை சிட்சிக்கிறார். முதல்ல நான் உங்களிடம் சொன்னேன், கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபம் பண்ணி விண்ணப்பிக்க வேண்டும் என்று. இரண்டாவதாக, நாம் கர்த்தருடைய கோபம் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்றால் அவருடைய தயவும் இரக்கமும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் செய்த பாவங்களை கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர் மன்னிக்க தயை பெருத்த தேவன். 2 நாளாகமம் 33 12 வேத வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். 2 நாளாகமம் 33 12 வேத வசனம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இங்கே மனாசே என்ற ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, இந்த மனாசேயை குறித்து வேதத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் என்று. கர்த்தர் மிகவும் அருவருக்கிற காரியங்களை அவன் செய்தான். கர்த்தருடைய ஆலயத்திலேயே வானத்தின் சேனைகளுக்கு பலிபீடங்களை கட்டி விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி குறி சொல்கிறவர்களை வைத்து இப்படியெல்லாம் மனாசே செய்த அக்கிரமம் 2 நாளாகமம் 33 6 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீமிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான் என்று சொல்லி வேதத்திலே 2 நாளாகமம் 33வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்ப கர்த்தருடைய கோபம் மனாசேயின் மேல் மூண்டது. அவ்வளவு பொல்லாத ராஜாவாய் மனாசே இருந்தான். ஆனாலும் கூட கர்த்தருக்கு கோபம் உண்டாக இவ்வளவு பெரிய பொல்லாப்புகளை அவன் செய்த பிறகும் கூட அவன் தன்னை மிகவும் தாழ்த்தி மன்றாடின போது கர்த்தர் அவனை மன்னித்தார். அவன் எப்பொழுது கர்த்தருடைய அன்பை உணர்ந்து அவருடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்துகிறான், கர்த்தர் அவன் மேல் கோபம் கொண்டு அவனை சிட்சித்த வேளையிலே கர்த்தருடைய கோபம் மனாசேயின் மேல் மூண்டதினால அசீரியா ராஜாவின் சேனாபதிகளை கர்த்தர் மனாசேயின் மேல் வரப்பண்ணுகிறார். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மனாசேயை 2 வெண்கல சங்கிலிகளால் கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போகிறார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில்தான் அதே அதிகாரம் 33வது அதிகாரம் 2 நாளாகமும் 33வது அதிகாரம் 12, 13வது வேத வசனங்கள் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, நாம் மறுபடியும் அந்த வேத வசனங்களை வாசிக்கலாமா? 2 நாளாகமும் 33வது அதிகாரம் 12, 13. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, மனாசே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது அநேகம் பேர் அவனுக்கு ஆலோசனைகளை கூறினாலும் கூட அவன் கர்த்தரே தேவன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. மறுபடியுமாய் அவன் பாவம் செய்தான். ஆனால் கர்த்தருடைய கோபம் அவன் மேல் மூண்ட பொழுது அவனுக்கு விரோதமாய் ஒரு ராஜாவை கர்த்தர் எழுப்பின வேளையில்தான், அப்படிப்பட்ட நெருக்கம் அவனை சூழ்ந்த நேரத்தில்தான் அவன் கர்த்தரே தேவன் என்று அறிந்து உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே கெஞ்சி தாழ்த்தி ஜெபம் பண்ணி தன்னை விடுவிக்கும்படி கேட்கிறான். இதிலே முக்கியமான வார்த்தை என்னன்னா, 13வது வேத வசனத்திலே அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது என்ற வேத வசனம். அவன் மகா பெரிய பாவியாய் இருந்தாலும் கூட அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையிலேயே அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை மறுபடியுமாய் அவனுடைய ராஜ்யத்துக்கு வரப்பண்ணி அவனை ராஜாவாக அரியணையில் மறுபடியுமாய் அமர்த்துகிறார் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர். இந்த அதிசயம் எப்பொழுது நடந்தது? அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போதே. அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி உடனே மன்னிப்பு, ஜெபத்தை கேட்டு உடனே விடுதலை. பார்த்தீர்களா? அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, மனாசேயை போல நீங்கள் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்குகிற பாவங்களை செய்யவில்லையே. பிறகு ஏன் நான் பாவி, அதனால் தான் கர்த்தர் என்னை மன்னிக்கவில்லை, நான் கர்த்தரிடம் விண்ணப்பிக்கிற காரியங்கள் நிறைவேறவில்லை என்று வருத்தப்படுகிறீர்கள்? எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த மனாசேயை கர்த்தர் மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்திருக்கிறார் என்றால் அற்ப பாவங்களை செய்த உங்களை மன்னிக்க மாட்டாரா? நிச்சயமாய் அவர் மன்னிப்பார். மறுபடியுமாய் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்ட பிறகு நான் பாவி என்ற வார்த்தையை சொல்லாமல் இருங்கள். நீங்கள் மன்னிப்பு கேட்ட அந்த நேரத்திலேயே கர்த்தர் உங்கள் பாவங்களை எல்லாம் கடலின் ஆழத்திலே மூடி போட்டு விடுவார். ஆமென், அல்லேலூயா. ஒரு தடவை உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டால் போதும், உடனே கர்த்தர் மன்னிப்பார். இந்த விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் போதும். மனாசேயை மன்னித்த தேவன் அற்ப பாவங்களை செய்த உங்களை நிச்சயமாய் மன்னிப்பார். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, முதல்ல நாம் பார்த்தோம், தாழ்த்தி ஜெபம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும் என்று. இரண்டாவதாய் நாம் பார்த்தோம், நம் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று. எனக்கன்பான தேவ
பிறகு நான் என்ன பாவம் செய்தேனோ என்னை மட்டும் கர்த்தர் மன்னிக்க மாட்டேன் என்கிறார் என்ற புலம்பல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பாவங்களை மன்னித்து விட்டார். அப்ப விசுவாசம் உங்களுக்குள் பெருக ஆரம்பித்துவிடும். என் பாவங்களை மகாராஜா மன்னித்து விட்டார். மனிதன் மன்னிக்க மாட்டான், ஆனால் என் பாவங்களை மகாராஜா மன்னித்து விட்டார். அதனால் கர்த்தர் என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்ப்பார் என்ற விசுவாசம். அப்புறம் பாருங்களேன், ஏசாயா 54வது அதிகாரம் 7, 8, 9 வசனங்களிலே சொல்லியிருக்கிறபடி உங்கள் வாழ்க்கையிலே ஒரு விடியற்கால வெளிச்சம் பிரகாசிக்கும். அமேனலே லூயா. நக்கன்பான தேவ ஜனமே, நாம் எல்லாரும் சேர்ந்து ஏசாயா 54வது அதிகாரம் 7, 8, 9 வேத வசனங்களை பார்க்கலாமா? இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். அமேன். அல்லேலூயா. இவ்வளவு அருமையான ஒரு வேத வசனம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார் என்று. அது மாத்திரமல்ல, நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இதுதான் கர்த்தருடைய கோபம். இமைப்பொழுது கண்ணை மூடி திறக்கிற அந்த ஒரு செகண்ட் தான் கர்த்தருடைய கோபம். அற்ப காலம் உண்ட கோபம், கொஞ்ச நேரம் மாத்திரம், கொஞ்ச மாதங்கள் மாத்திரம் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் இருக்கும். ஆனால் நீங்கள் கர்த்தர் விரும்புகிறபடி நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர் உங்களை அவருடைய இரக்கமுள்ள கரங்களால் தம்மிடம் அனைத்து சேர்த்துக் கொள்வார். உங்களுக்கு மனம் இறங்குவார். எப்படி மனம் இறங்குவாராம்? நோவாவின் காலத்திலே பெருவெள்ளம் வந்தது. ஆனால் நோவாவின் குடும்பம் மட்டும் பேழையிலே பாதுகாக்கப்பட்டது. நோவாவை கர்த்தர் அதிகமாய் நேசித்ததினால அவர் நோவாவோடைய ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். இனி நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளத்தை போன்று, பூமியில் உள்ள அத்தனை ஜனங்களையும் அழித்த அந்த வெள்ளத்தை போன்று ஒரு வெள்ளம் இனிமேல் இந்த பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று ஒரு உடன்படிக்கையை செய்து அப்படியே ஆகும்படி கர்த்தர் ஆணையிட்டார். அதுபோல மண்ணான மனிதர்களாகிய நம்மிடம் கர்த்தர் கோபம் கொள்வதில்லை, உங்களை நான் கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிடுகிறார். ஆமென். அல்லேலூயா. இப்படி நேரங்களில் உங்களுடைய விசுவாசம் பெருக வேண்டும். கர்த்தர் இனி என்னிடம் கோபப்பட மாட்டார், என்னை கடிந்து கொள்ள மாட்டார், நான் விரும்புகிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் என்று நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசிக்கும் பொழுது விடியற்கால வெளிச்சத்தை போல உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கும். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, மூன்றாவதாக நாம் பார்க்க போகிறோம் உபவாசம் இருப்பது, ஃபாஸ்டிங் இருப்பது. யோனா 3வது அதிகாரம் 5, 6 வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். யோனா 3வது அதிகாரம் 5, 6 வேத வசனங்கள். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டெடுத்துக் கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, நினிவே பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் அநேக அக்கிரமங்களை செய்தார்கள். கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை செய்தார்கள். அதனால் கர்த்தருடைய கோபம் நினிவே பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் மேல் மூண்டது. நினிவே பட்டணத்துக்கு சென்று இன்னும் 40 நாளிலே அந்த பட்டணம் முற்றிலுமாய் அழிந்து போகும் என்று யோனாவை அனுப்பி கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்ல வைக்கிறார். இந்த செய்தியை கேட்டவுடன் அந்த நினிவே பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் மனம் திரும்பி நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை விசுவாசித்து அவர்கள் எல்லோரும் தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். எல்லாரும் உபவாசம் இருக்கலாம், பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டொடுத்தி கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே உபவாசம் இருந்து மன்னிப்பு கேட்டு அவரை நோக்கி மன்றாடலாம் என்று சொல்லி இந்த செய்தியை கேட்ட ராஜாவும் கூட, நினிவேயின் ராஜா பொல்லாதவனாய் இருந்தாலும் கூட அவனும் என்ன செய்கிறான்?
அவன் தன்னுடைய ராஜாசனத்தை தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு எழுந்து அவனும் ரெட்டொடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்து உபவாசம் இருந்து தேவனை நோக்கி மன்றாடுகிறான். அது மாத்திரமல்ல, அவனுடைய வாயிலிருந்து ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. நினிவே பட்டணத்தில் உள்ள அத்தனை ஜனங்களும் தண்ணீர் குடிக்கக்கூடாது, ஆகாரம் சாப்பிடக்கூடாது, ஏன் ஆடு மாடுகளும் கூட புசிக்க கூடாது. எல்லாரும் ரெட்டொடுத்தி கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட வேண்டும். கூப்பிடுவதோடு மாத்திரமல்ல, தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். யாருமே பாவங்களை செய்யக்கூடாது என்று கட்டளையிடுகிறான். அப்படி செய்யும் பொழுது யோனா 3வது அதிகாரம் 9வது வேத வசனத்திலே ராஜா சொல்கிறான், யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு நம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொல்கிறான். இவ்வளோ ஒரு அருமையான காரியம். கர்த்தரை அறியாத ஒரு ராஜா, பாவத்திலே உழன்று கொண்டிருக்கிற நினிவே பட்டணத்து ஜனங்கள் எல்லாரும் அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்டு, நினிவே அழிந்து போகும் என்ற வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி ரெட்டெடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்து உபவாசம் இருந்து கர்த்தரை நோக்கி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கிறார்கள். எந்த விசுவாசத்தோடு கேட்கிறார்கள்? இப்படி செய்தால் கர்த்தர் நம்மை தண்டிக்க மாட்டார், நம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு நமக்கு இறங்குவார் என்று சொல்லி இதை அறிந்த தேவன் என்ன செய்தார்? உடனே அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் பார்த்து, அதுக்கு அடுத்த வேத வசனம் யோனா 3வது அதிகாரம் 10வது வேத வசனம், அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நக்கன்பான தேவ ஜனமே, இப்படி நினிவே பட்டணத்து ராஜாவும் அவன் தேசத்து குடிகளும் மனம் திரும்பின வேளையிலே கர்த்தர் அந்த நினிவே பட்டணத்திற்கு அவர் செய்ய நினைத்த தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. ஆமென், அல்லேலூயா. அதனால் நினிவே பட்டணம் காப்பாற்றப்பட்டது. அந்த பட்டணத்தில் உள்ள ராஜாவும் ஜனங்களும் தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளாகாதபடிக்கு தப்பித்துக் கொண்டார்கள். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா அவர் இரக்கமுள்ள தேவன். அவர் பட்சிக்கிற அக்கினியாய் எழும்பினாலும் கூட, அவர் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்தாலும் கூட, அவருடைய சமூகத்திலே மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கும் பொழுது, உபவாசம் இருந்து ஃபாஸ்டிங் இருந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது நிச்சயமாய் மனம் இறங்குவார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, ஒரு தாய் தன் சிறு பிள்ளை சேட்டை பண்ணும் உடனே அந்த பிள்ளையை கோபத்துடன் அடித்து விடுவாள். உடனே அந்த பிள்ளை என்ன செய்யும்? அழுது கொண்டே தன் தாயிடம்தான் ஓடி வரும். வேறு யாராவது கூப்பிட்டால் அவர்களிடம் போகாது. மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அடித்த தாயிடமே போய் ஒட்டிக்கொள்ளும். அடித்தாலும் அணைத்தாலும் கூட தாயின் அன்பு அதற்கு தெரியும். அந்த தாய் தன்னை நோக்கி ஓடி வந்த பிள்ளையை தூர தள்ளிவிடுவாளா? இல்லை அல்லவா எனக்கு அன்பான தேவ ஜனமே? அப்படியே உச்சி மோந்து முத்தி மார்போடை அணைத்து கொண்டு அவளும் அழுவாள். இதற்காக நான் தப்பு செய்து விட்டேனே, இவ்வளவு அருமையான பிள்ளையை அடித்து விட்டேனே என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாம் தப்பு செய்யும் பொழுது நம் பரம தகப்பனுடைய அன்பும் அப்படித்தான். ஒரு தாய் அன்பை காட்டிலும் மேலான அன்பு, தாயன்பிலும் மேலான அன்பு உண்டு, உன்னை தாங்கிடும் அன்பு தேவன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாம் தப்பு செய்யும் பொழுது அவர் நம்மிடம் கோபப்பட்டு நம்மை சிட்சிப்பார். ஆனாலும் அவருடைய கோபம் ஒரு நிமிடம்தான். ஏசாயா 54வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, 1 நாளாகமம் 21வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். தாவீது இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிடும்படி கட்டளையிடுகிறான். அதை 21வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாதபடியினால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார் என்று சொல்லி, இந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பாய் இருந்ததினால் அவர் இஸ்ரவேல் ஜனங்களை வாதிக்க ஆரம்பிக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களிலே 70,000 பேர் மடிந்து விழுந்தார்கள். அப்பொழுதுதான் தாவீது
கர்த்தருடைய சமூகத்திலே மன்னிப்பு கேட்கிறான். நான் தானே பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது என்று சொல்லி அவன் கர்த்தருடைய சமூகத்திலே ரெட்டுடுத்தி கொண்டு மன்னிப்பு கேட்கிறான். அப்படி மன்னிப்பு கேட்ட வேளையிலே கற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் சொன்ன தேவன் அதை 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 15வது வேத வசனத்திலே எருசலேமையும் அழிக்க தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். ஆனாலும் அவன் அழிக்கையில் கர்த்தர் பார்த்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்களிலே 70,000 பேர் கர்த்தருடைய கோபத்தினால் அடிந்த பிறகும் கூட கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் இருந்தது. எருசலேமையும் அழிக்கும்படிக்கு கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புகிறார். ஆனாலும் கூட அந்த தூதன் எருசலேமை அழிக்க நினைக்கையிலே கர்த்தர் அதை பார்த்து அந்த தீங்குக்கு அவர் மனஸ்தாபப்பட்டு மனம் வருந்தி அந்த தூதனை பார்த்து, சங்கரிக்கிற தூதனை பார்த்து, போதும், இதோட நிறுத்திவிடு, உன் கையை நிறுத்து என்று கட்டளையிடுகிறார். அதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அதற்கு பிறகு மடிந்து போகாதபடி பாதுகாக்கப்பட்டார்கள். கண்பான தேவ ஜனமே, தாவீது செய்த பாவத்தின் நிமித்தமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்து போனாலும் கூட கர்த்தர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்த தேவன். அவர் செய்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு மனம் இறங்கி மீதியான இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கிறார். எப்பொழுது தாவீதும் அவருடைய மூப்பரும் ரெட்டுடுத்தி கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி மன்னிப்பு கேட்ட பொழுது 4வதாக நாம் பார்க்க போகிறோம் கண்ணீரோட ஜெபிக்கிற ஜெபம். புலம்பல் 3வது அதிகாரம் 32வது வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். புலம்பல் 3வது அதிகாரம் 32வது வேத வசனம், அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார் என்று. புலம்பல் 3வது அதிகாரம் 32வது வேத வசனம், அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார் என்று. கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கர்த்தருடைய கோபம் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் மேல் உண்டிருந்தால் உடனே நீங்கள் கண்ணீரோடு மன்னிப்பு கேட்டு ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும், அல்லது போராடி ஜெபிக்க வேண்டும். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். எசேக்கியா ராஜா அப்படித்தான் செய்கிறான். எசேக்கியா ராஜா மரண படுக்கையில் இருந்தான். கொடிய பிளவை நோய். அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி வருகிறார். அவர் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று. எப்படி இருக்கும்? அந்நாட்களில் எல்லாம் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளாய் இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்னா அது அப்படியே நடக்கும். அதுவும் ஏசாயா தீர்க்கதரிசி என்றால் சொல்ல வேண்டியதே இல்லை. அவன் வந்து சொல்கிறான், எசேக்கியா ராஜாவை பார்த்து, இந்த பிளவை நோயினால நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று. ஆனாலும் கூட ஏசாயா தீர்க்கதரிசி வார்த்தைகளை கேட்டு எசேக்கியா ராஜா சோர்ந்து போனாலும் கூட அவன் கர்த்தர் மேல் தன்னுடைய முழு நம்பிக்கையை வைத்து கண்ணீரோடு அழுது புலம்பி கர்த்தரை நோக்கி அவன் கண்ணீரோடு மன்றாட ஆரம்பிக்கிறான். என்ன நடந்தது? நொடி பொழுதில் அற்புதம். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 4வது வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 4, 5வது வேத வசனங்கள். கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் சேர்ந்து வாசிக்கலாமா? ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன் என்று. 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 4, 5வது வேத வசனங்கள். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். ஒரு நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, எங்கே பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி, எந்த தீர்க்கதரிசி நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றாரோ, அவர் அந்த அரண்மனையை விட்டு வெளியே அந்த பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்பாகவே கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம்,
அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்திலே அழுகை உண்டாகும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். ஆமென் அல்லேலூயா. இங்கே எசேக்கியா ராஜா அழுது கண்ணீரோடு புலம்பி மன்றாடி ஜெபித்த வேளையிலே கர்த்தர் அவரை பார்த்து சொல்லும்படி மறுபடியுமாய் அந்த ஏசாயா தீர்க்கதரிசியை உடனே அனுப்புகிறார். நான் உன்னை குணமாக்குவேன் என்று. 3வது நாளிலே நீ நல்ல பூரண சுகமடைந்து ஆலயத்திற்கு போய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாய் என்று. அது மாத்திரமல்ல, இது கொடிய பிளவை நோயாய் இருந்தாலும் கூட நீ மறித்து போக மாட்டாய். உன் நாட்களோட, உன் ஆயுசு நாட்களோட 15 வருஷங்கள் கூட்டி தருவேன் என்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, பார்த்தீர்களா? அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை எம்மைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் கூட ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் எல்லாம், ஏன் மரண பள்ளத்தாக்கை நீங்கள் கடந்து வருகிற நேரங்களில் எல்லாம் கூட நீங்கள் கண்ணீரோடு, உங்களால் ஜெபிக்க முடியாவிட்டால் உங்களுக்கு பிரியமானவர்கள் கண்ணீரோடு அழுது போராடி கர்த்தருடைய சமூகத்திலே விண்ணப்பிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் மரண படுக்கையை மாற்றி போடுவார். ஆமென் அல்லேலூயா. அன்று எசேக்கியா ராஜா ஒரு தீர்க்க தரிசனமாய் வார்த்தைகளை சொன்ன பிறகும் கூட அதை பொருட்படுத்தாமல் கர்த்தருடைய சமூகத்திலே அழுது மன்றாடின பொழுது அவனுடைய ஆயுசு நாட்களோட 15 வருஷங்களை கூட்டி கொடுத்த தேவன் உங்களுடைய மரண படுக்கையை மாற்றி போட்டு சங்கீதம் 41 சங்கீதம் 3 வேத வசனத்தின்படி படுக்கை மேல் வியாதியாய் கிடைக்கிறவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவேர் என்று தாவீது ராஜா சொன்னபடி விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கிற அந்த நேரத்திலேயே உங்கள் மரண படுக்கையை மாற்றி போட்டு எசேக்கியா ராஜாவுக்கு ஆயுசு நாட்களை 15 வருஷங்களாய் கூட்டி கொடுத்த தேவன் உங்களுடைய ஆயுசு நாட்களை அதற்கு மேலாய் 100 வருடங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் சந்தோஷமாய் ஜீவிக்கும்படி கர்த்தர் உங்கள் மரண படுக்கையை மாற்றி போடுவார். ஆமென் அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, நீங்களும் கூட ஆபத்து உங்களுக்கு நேரிடும் பொழுது சோர்ந்து போகாதீர்கள். அந்த ஆபத்து உங்களை அழித்து விடாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அழுது போராடி ஜெபியுங்கள், கர்த்தர் உங்கள் ஜீவனை பாதுகாப்பார். ஆமென் அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை 2025 வருடம் நவம்பர் மாதம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படி கர்த்தருடைய கோபம் எப்படிப்பட்டது என்று நாம் பார்த்தோம். அவருடைய தயவும் இரக்கமும் எப்படிப்பட்டது என்று நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் முதலாவது நீங்கள் உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் என்று. 2வது, உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தருடைய சமூகத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று. 3வது நாம் பார்த்தோம், கர்த்தரின் பாவங்களை மன்னித்து விட்டார், அற்புதங்களை என் வாழ்க்கையில் செய்வார் என்ற விசுவாசத்தை குறித்து பார்த்தோம். 4வதாய் பாஸ்டிங் இருந்து ஜெபிப்பதினால் கர்த்தர் மனம் இறங்குவார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். 5வதாய் அழுது போராடி கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம், அந்த விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். கடைசியாக விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இந்த மாதம் கர்த்தருடைய கோபம் உங்களை விட்டு நீங்கி போகும். அவர் நித்திய கிருபையுடன் உங்களுக்கு இறங்குவார். ஆமென் அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும்.
கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலம் தருவார். தப்பிச் செல்ல வழி செய்வார். நீர் தப்பிச் செல்ல வழி செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நல்லதோர் போராட்டம் போராடுவோம். விசுவாசம் காத்துக்கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு. நேசர் வருகையில் தந்திடுவார். நம் நேசர் வருகையில் தந்திடுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். மாலையில் மகனே அழுகின்றாயா? காலையில் அகமகிழ்வாய். நித்திய பேரானந்தம் நேசரின் சமூகத்திலே. நம் நேசரின் சமூகத்திலே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். அக்கினியின் மேல் நடந்தாலும் எரிந்து போக மாட்டாய். ஆறுகளை நீ கடந்தாலும் மூழ்கி போக மாட்டாய். நீ மூழ்கி போக மாட்டாய். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். முழுமையாய் மனம் திரும்பி விடு. முற்றிலும் வாழ்வை ஒப்புக்கொடு. வேண்டாத அனைத்தையும் விட்டுவிடு. ஆண்டவர் விருப்பம் நிறைவேற்று. நம் ஆண்டவர் விருப்பம் நிறைவேற்று. எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டோ. நாங்கள் கலங்கிடவே மாட்டோ. இருக்கும் மனதிற்கும் நீடிய சாந்தமும் கிருபையுமுள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பன் அப்பா, உமக்கு கொடானுடைய சூத்திரம். உடைய அன்பு பிள்ளைகள் செய்த பாவங்களின் நிமித்தமா தேசத்தின் குடிகள் பலவித பாடுகளை அனுபவிக்கும்படியாய் அப்பா, உமக்கு கொடானுடைய சூத்திரம். உமக்கு சித்தமானவர்களை தேசங்களை ஆளும்படி வைத்தீரே ராஜா. அப்பா, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், எங்களுக்கு மனம் இறங்கும் அப்பா. உடைய அன்பு பிள்ளைகள் மேல் உடைய கோபம் மூளாதபடி ஆளுகை தேசங்களின் மேல் வரும்படி கர்த்தர் நீர் எங்கள் பாவங்களை மறந்து மன்னித்து மறுபடியுமாய் ஒரு புதிய மாற்றத்தை தந்து தேசங்களுக்கு அப்பா, உமக்கு கொடானுடைய சோத்திரம். கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை நேசிக்கிற நல்ல தலைவர்களை கொடுத்து ஆசீர்வதிங்க தகப்பன். ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அப்பா. அது மாத்திரமல்ல, பாவிகளாய் ஜீவித்த வழிதப்பை போன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள் என்ன பாவம் செய்திருந்தால் நீர் அவர்கள் உம்மை நாடி தேடி வந்து முழுமனதோடு மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர்கள் பாவங்களை மறந்து மன்னித்து அப்பா அவர்கள் வாழ்க்கை மறுபடியுமாய் துளிர்விட நீங்க கிருபையளித்திரளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அப்படி நீங்க செய்ய போற தயவிற்காக நன்றி சப்பா. தேசங்களுக்கு சேமத்தை கொடுங்க தகப்பனே. யுத்தங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க ராஜா. அப்பா, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, யுத்தங்களில் ஈடுபடுகிற இராணுவ வீரர்களை உம்முடைய பாதுகாப்பின்கள் கொண்டு வாருங்கப்பா. காயப்பட்ட இராணுவ வீரர்களை மறுபடியுமாய் குணப்படுத்துங்க ராஜா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இலங்கை தேசத்தில் உள்ள பஞ்சத்தை நீக்கி போடுங்கப்பா. மறுபடியுமாய் அங்க ஐஸ்வர்யம் செழிப்பு உண்டாகட்டும் தகப்பன். ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். சகலவிதமான துதி கனம் மகிமை அனைத்தும் மக்கிய உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.
எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.